பையன்பர்களே, இதுகாரும் மூன்றாம் காலத்தினுடைய திரவியாகுதிகளான நடைபெற்று தற்பொழுது அம்பிகைக்கு மூன்றாம் காலத்தினுடைய துகூல வஸ்திரம் என்று சொல்லக்கூடிய அம்பிகைக்கு யாகத்திலே புடவையானது சேவிக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து மூன்றாம் காலத்தினுடைய பூர்ணாகுதியும் அதனைத் தொடர்ந்து விசேஷ அங்கமாக அம்பிகையினுடைய நவாவரணத்திலே 9வது ஆவரண தேவதையாக இருக்கக்கூடிய வடுகர் என்று சொல்லக்கூடிய பைரவருக்கும் யோகினிக்கும் தனித்தனியே 64 பைரவர்களுக்கும் 64 யோகினிகளுக்கும் தற்பொழுது 64 யோகினி பைரவர்களுக்கு பலி பூஜையானது தொடர்ந்து நடைபெறுகின்றது. இந்த பைரவர் பூஜை அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று. தற்பொழுது பூர்ணாகுதி நிறைவேற்றவுடன் தற்பொழுது உபசார பூஜைகள் நிறைவுற்று தொடர்ந்து பைரவ பலி யோகினி பலியானது நடைபெறுகின்றது. இந்த அம்பிகையானவள் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்கள், இழந்த செல்வங்கள், அதாவது நம்ம கிட்ட எதெல்லாம் சூழ்ச்சியாக நம்மளை விட்டு போச்சோ, யாரெல்லாம் நமக்கு நிறைய தந்திரங்கள் சூழ்ச்சிகள் இதெல்லாம் செய்து நம்மளை கடும் சிரமத்துக்கு ஆளாக்கியிருக்காங்களோ அது எல்லாத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு யாகம் இந்த மகாசண்டி யாகம். இந்த யாகத்தை பார்க்கறதுக்கும் பாராயணம் பண்ண இந்த 200 ஸ்லோகங்களை தேவி மகாத்மத்தை கேட்கறதுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அனுகிரகங்கள் வேணும். தற்பொழுது 9 பாராயணங்களும் இந்த நவச்சண்டின்னு சொல்லக்கூடிய 9 அத்தியாய பாராயணங்களும் நிறைவுற்று தற்பொழுது வஸ்திராகுதியானது தொடங்கி நடைபெறுகின்றது. நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சகலவாத்தியம் सर्वं वै पूर्णाहुतिः सर्वमेवाप्नोति असो यौ वै पूर्णाहुतिः अस्यामेव प्रतिष्ठति. श्रीमते अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकायाः जय विजयी भवे अतिगम्भीर सिंहवाहिन्याय सचाचर रमावाणि सव्यदक्षिण सेविताय बिन्दुमण्डल मध्यस्थितायाः अधिगम्भीर सिंहवाहिन्याय महाकाली महालक्ष्मी महासरस्वती त्रिगुणात्मिक देवतायाः नवाक्षरी मंत्ररूपिण्यायाः अंबिकाजी नमः. ओं तृतीय काल महापू